அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஆடி 18 நல்நாள். அனைவருக்கும் எனது ஆடி 18 தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஏன் இந்த நாள் நம்ம கொண்டாடுறோம்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதை நம்ம ஆடி 18ன்னு சொல்லலாம், ஆடி பெருக்குன்னு சொல்லலாம். பெருக்கு என்றால் பெருகுதல் என்று அர்த்தம். மகாபாரத காலகட்டத்துக்கு நம்ம போனோம்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் 18 நிலைகள் இருக்கு. அதே பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயங்கள் இருக்கு. சபரிமலையில் பார்த்தீங்கன்னா 18 படிகள் இருக்கு. இதனால தான் பெருக்கெடுத்து ஓடும் காவிரி நதி நிலைகளில் 18 படிகளை நம்ம முன்னோர்கள் அமைச்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு மகாபாரத போர்ல தர்மம் நிலைச்ச நாள்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவமழையால் இன்னைக்கு காவிரி ஆறுல பார்த்தீங்கன்னா நீர் பெருக்கெடுத்து ஓடும். இது விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இது அமையுங்க. சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தொடங்குறதுக்கு இது ஒரு அற்புதமான நாளாக அமையுங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு தனிப்பட்ட பண்டிகை கிடையாதுங்க, சமுதாய பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம். நீர்நிலைகளில் இருக்க நதிக்கரைகளுக்கு சென்று எல்லாரோடவும் கூட்டாக சேர்ந்து ஒரு ஹாப்பியான டேவை இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் நாளை உங்களை சந்திப்பேன். அன்டில் தென் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யுவர் சதீஷ்குமார். பாய்.